ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான துஆ. இந்த துஆவுல அல்லாஹ் 3 விஷயத்தை அவனிடத்துல கேட்கும்படி நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இந்த உலகத்துல உலக வாழ்க்கையில யாருக்கும் தன்னிடத்துல கேட்பதை பற்றி சொல்லி தருவார்கள் என்பதாக பார்த்தால் கிடையாது. மனிதர்களாகிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் என்னிடத்துல நீங்கள் இதை கேளுங்கள், என்னிடத்துல நீங்க இதை இப்படி கேளுங்க, இந்த மாதிரி கேளுங்க என்பதாக, நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய துஆக்கள் நிறைய இருக்குது. அதுல ஒரு துஆ தான் இது. இப்ப 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்லி தரான். ரப்பனா இக்ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். முதல்ல ரப்பனா இக்ஃபிர் லனா, இறைவா எங்களையும் மன்னிப்பாயாக, வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், இன்னும் எங்களுக்கு ஈமானில் முந்திவிட்ட எங்களுடைய சகோதரர்களை மன்னிப்பாயாக. முதல் மன்னிப்பு தனக்காக வேண்டியும், இரண்டாவது எங்கள் இறைவா ஈமானில் எங்களுக்கு முந்தி சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களையும் மன்னித்துடுவாயாக. அப்படின்னா யாருக்கு? நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், நமக்கு முன்னாடி இந்த ஈமானை இறை நம்பிக்கையை ஏற்றவர்களாக வாழ்ந்தவர்கள், அது உறவுகளாக இருக்கலாம், நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களாக இருக்கலாம். இப்ப இவர்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய தௌபா. அடுத்து இரண்டாவதாக வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பற்றி இறைவா எங்களுடைய உள்ளங்களில் நீ குரோதத்தை உண்டாக்கி விடாதே என்பதாக அல்லாஹ் சொல்லி தரான். ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய உள்ளங்களில் ஒரு விரோதம், ஒரு குரோதம், கோபதாபங்களை நீ உருவாக்காத. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு அவர் ஈமான் கொண்ட அந்த நிலையில குரோதம் கொண்டு வாழக்கூடாது, சண்டைகள் கொண்டு வாழக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு கண்ணாடியை போன்றவர் என்பதாக சொல்லுவார். ஒரு கண்ணாடியை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த கண்ணாடி எப்படி நம்மை அழகாக நமக்கு அப்படியே பிரதிபலிக்கின்றதோ அது போன்று ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரருக்கு இருக்கணும் என்பதாக சொல்றாங்க. அப்போ குரோதத்தோடும் விரோதத்தோடும் வெறுப்போடும் கோபத்தோடும் உங்களுடைய சகோதரர்களிடத்துல நீங்கள் இருக்க வேண்டாம். அப்ப இந்த குரோதமான இந்த குணமே இருக்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்லி தரானா, அது மிக இருக்கக்கூடிய குணங்கள்லேயே, ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள்லேயே ரொம்ப ஆக மோசமான ஒரு குணம் என்பது என்னன்னு சொன்னா குரோதம் கொண்டு வாழ்வது, ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி வாழ்வது, வெறுப்புணர்வோடு ஒரு இடத்திலே பழகுவது அல்லது ஒதுக்கி வைப்பது அல்லது பழகாமல் இருப்பது. இந்த குணம் மிக ஆக கொடியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹ் சொல்றான், வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய உள்ளங்களில் எந்த விதமான குரோதங்களையும் நீ உண்டாக்கி விடாதே என்பதாக அல்லாஹ்ட்ட கேட்க சொல்றான். ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் இரக்கமுடையவன், அருள் புரியக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். எப்போது எந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் கையேந்தி கேட்டாலும் அல்லாஹ் அந்த அடியானுக்கு மீது இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் அந்த அடியானுக்கு அல்லாஹு தஆலா அள்ளி வழங்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். கனிமிக்க சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்விடத்துல நேரான வழியை கேட்பதை அல்லாஹ் விரும்புறான். நம்ம
இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அல்ஹம்து சூராவுல நம்ம ஓதுவோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் இதை ஓதுவோம். ஃபர்லான, நஃபிலான, சுன்னத்தான, வாஜிபான எந்த தொழுகையாக இருந்தாலும் அந்த தொழுகைக்கு இந்த அல்ஹம்து சூரா ரொம்ப முக்கியம். அதுல அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய ஒரு வசனம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேர் வழியில் நீ செலுத்துவாயாக என்பதாக அந்த அந்த வசனத்தை ஓதாமல் எந்த தொழுகையும் கிடையாது. அப்ப அல்லாஹ்விடத்துல நேரான வழியை கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்றாங்க, 2 வழிகள் இருக்குது. அதுல ஒன்று நேரான வழி, அது ரொம்ப கடுமையானதாகவும் அது ரொம்ப சிரமமானதாகவும் இருக்கும். யாருக்கு? நேரான வழியை பின்பற்றுவது மனிதர்களுக்கு என்ன செய்யும்? ரொம்ப கடுமையானதாகவும் சிரமமானதாக இருக்கும். ஆனால் அந்த சிரமத்தையும் அந்த கடுமையையும் அவர் அதை தாண்டி அந்த நேரான ஒரு வழியை அவர் பின்பற்றிட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு உயர்வை வழங்குவான். சிறந்த மாண்பையும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அது பெற்று தரும். எதுங்க? நேரான வழி. எதை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றானோ அந்த நேரான வழியை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா எல்லா நிலையிலையுமே, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, வசதி வாய்ப்புல, கொடுக்கல் வாங்கல்ல, மற்றவர்களிடத்துல பழகக்கூடிய விஷயத்துல, எல்லா இடங்களிலே எல்லா நேரங்களிலுமே அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறையை ஒருவர் கையில எடுத்துட்டாருன்னா உயர்வையும் மாண்பையும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பையும் அது பெற்று தரும். 2வது குறுக்கு வழி. இது ரொம்ப இலகுவானது, இது ரொம்ப லேசானது. ஆனால் இதை ஒருவர் கையில எடுத்துக்கிட்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார், குறுக்கு வழியில சம்பாதிக்கிறார். ஹராமான வழியில. குறுக்கு வழினா என்ன? நேரான வழியில சம்பாதித்தல் என்பது உழைத்து சம்பாதிப்பது. குறுக்கு வழியில சம்பாதிப்பது என்பது ரொம்ப ஈஸியா, ரொம்ப சுலபமாக சம்பாதிக்கணும்னு சொன்னா அதுக்கு பேர் தான் குறுக்கு வழி. அப்போ மார்க்கத்திற்கு முரண்பட்டு போவது, அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாற்றமாக சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரங்கள் ரொம்ப இலகுவாக என்ன செஞ்சிடும்? அந்த வழி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதை ஒருவர் அதை பயன்படுத்திட்டாருன்னா அவருக்கு நிறைய பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், பொருளாதாரங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக பதவி, அந்தஸ்து எல்லாமே இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த குறுக்கு வழி அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை அவருக்கு பெற்றுத்தராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹ் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான வழியை எங்களை நேரான வழியில் நீ செலுத்துவாயாக, இந்த துஆவை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய அரவணைப்பு இருக்குதுல்ல, அது ரொம்ப ஆக உயர்வானதாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா எந்த அடியானையுமே அல்லாஹ் வெறுத்து ஒதுக்குறது கிடையாது. அதுக்கு உதாரணமாக குர்ஆன்ல ஒரு வசனத்துல அல்லாஹ் பேசுறான். யாருக்கு இந்த செய்தி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான். அல்லாஹ்வினுடைய அருளில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வினுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்னா, யார் அல்லாஹ்வினுடைய விஷயத்துல வரம்பு மீறினார்களோ, யார் அல்லாஹ்வினுடைய விஷயத்துல வரம்பு மீறினார்களோ அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வரம்பு மீறிய அடியார்களே